ஒன்றை மறந்த நதிகள். ஆசிரியர் சுலைமா சமி இக்பால். அத்தியாயம் 6. காலம் தங்கு தடையின்றி எந்த கவலையுமின்றி ஓடிக்கொண்டிருந்தது. எப்படியோ 4 வருடங்கள் ஓடிவிட்டன. இந்த காலப்பகுதியில் ஆயிஷா 4 தடவைகள் கர்ப்பமாகி அத்தனை தடவைகளும் கருச்சிதைவுக்கு உள்ளாகிவிட்டாள். அவள் உள்ளத்தாலும் உடம்பாலும் மிகவும் நொந்து போயிருந்தாள். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல் வயிற்றுக்கு வந்த செல்வத்தை இறைவன் கைகளுக்கு தராமல் பறித்து விட்டானே என அன்சார் மிக கவலையுடனும் குழப்பத்துடனுமே இருந்தான். அவர்கள் பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை, இருந்தும் பலன் இல்லை. எனவே எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கும் என அமைதி கொண்டார்கள். இவர்களுக்கு குழந்தை இல்லாத கவலை அன்சாரின் பெற்றோரையும் ஆயிஷாவின் பெற்றோரையும் கூட தாக்கத்தான் செய்தது. அவர்களும் பல நேர்ச்சைகளை வைத்தும் தர்மங்கள் வழங்கியும் வந்தார்கள். இதற்கிடையில் அன்சாரின் தாயாரிடம் வந்த பக்கத்தை வீட்டு மூதாட்டி, எனக்கு ஏனும்மா உன்னோட மருமகளுக்கு இன்னுமே ஒரு குழந்தை கிடைச்சாம இருச்சிய கேட்டு வைக்க, அதுதானே மாமி, இப்ப 4 தரம் பிள்ளைக்கு நின்றுட்டு பேசிட்ட, மருந்தும் எடுத்த, ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. வேற புள்ளையோட கொஞ்சம் விளையாட எங்களுக்கும் ஆசைதான், இருந்தாலும் அந்த ஆசை நிறைவேறிய மாதிரி விலங்கல்ல என அழுத்து கொண்டாள் அன்சாரின் தாய் கதீஜா. இனி புள்ள கிடைச்சுமென்று எனக்கெண்டா நம்பிக்கை இல்லை. பாவம், குழந்தை இல்லாத துக்கத்துல அவன் அன்சாரும் நல்லா மெரிஞ்சிட்டான். அவன் முகத்துல சந்தோஷமே இல்லை என ஏதோ பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தது போல் கூறிக்கொண்டிருந்தாள் அந்த கிழவி. பக்கம் 33. அதுதானே நானும் பாக்கிய, அவன் சரியா திண்ணியதும் இல்ல, எந்த நேரமும் யோசனையாத்தான் நீச்சியான் என பெருமூச்சோடு கூறியவாறு மூக்கில் சிந்த தொடங்கிவிட்டாள் ஹதீஜா. அழாத புள்ள, இதுக்கெல்லாம் வேலை இருச்சிய, இப்படி செய், ஏசாம அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை செஞ்சு வை, எல்லாம் சரியா போற என்று தீர்வு சொல்லிக் கொண்டிருந்தாள் கிழவி. அது எப்படி மாமி செய்யலும், ஆயிஷா மிச்சம் நல்லவ, அவ பாவந்தானே தயக்கம் காட்டினாள் ஹதீஜா. ஆயிஷாவை உடவானா செல்லிய, அவளையும் வச்சுக்கொண்டு இன்னொன்று முடிச்சதானே நான் செல்லிய என கிழவி விவரம் கூறிய போது அவளுக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. மகனிடம் சொல்லி பார்க்கலாம் என முடிவெடுத்துக் கொண்டாள் ஹதீஜா. சுமையாவும் சஹானாவும் இப்போது உயர்தர பரீட்சையும் எழுதிவிட்டார்கள். சுமையாவை விட சஹானா படிப்பில் மிகுந்த கெட்டிக்காரியாக இருந்தாள். உயர்தர பரீட்சையில் கூட பாடசாலையிலேயே சிறந்த பெறுபேற்றை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி இருந்தாள். சுமையா பல்கலைக்கழகம் செல்வதற்கான தகுதி பெறாததால் அவள் படிப்பை கைவிட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்து விட்டாள். சுமையா, நீங்க திரும்பவும் படிச்சு இன்னொருக்கா சோதனை எழுதுங்கோ என ஆயிஷா எவ்வளவோ கூறியும் பிடிவாதமாக மறுத்து விட்டாள். அன்று சஹானாவின் வீட்டுக்கு சென்ற ஆயிஷா, உங்களுக்கு என்ற வாழ்த்துக்கள், நீங்க கேம்பஸ் போய் ஒரு பட்டதாரியா வரணும், இது என்ற அன்பளிப்பு என்று கூறிய அவள் சஹானாவின் கையில் ஒரு கவரை கொடுத்தாள். அதனை வாங்க மறுத்த அவள், டீச்சர், நீங்க எத்தனையோ தரம் உதவி செஞ்சுட்ட, நான் உங்களுக்கு எப்படி கைமாறி செய்ய போறோ தெரியா என கூற, சஹானா, வேணாமென்று செல்லாம இதை சொல்லி எடுத்துக்கோங்க, இது உங்களோட படிப்புக்கு உதவும், உங்களோட படிப்பு விஷயத்துக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க என்று கூறிய ஆயிஷா அவரின் கைகளில் அந்த பணத்தை திணித்து விட்டாள். பக்கம் 34. சஹானாவுக்காக அவள் தன்னால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்தே வந்தாள். படிக்க ஆர்வம் இருந்தும் வசதி இல்லாத ஒரு ஜீவனின் கல்விக்காக தனக்கு உதவக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் பாக்கியமும் கிடைத்திருக்கின்றது என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஆயிஷா. கற்பவனாக அல்லது கற்பிப்பவனாக இரு, அல்லது கல்விக்கு உதவுபவனாக இரு, 4ஆமவனாக இராதே என்ற நபிமொழிக்கு முன்னுதாரணமாக எப்போதும் இருந்து வந்தாள் ஆயிஷா. அன்று வேலை விட்டு வீட்டுக்கே வந்திருந்தான் அன்சார். அவன் சாப்பிட உட்கார்ந்து கொண்டதும் உணவை பரிமாற தொடங்கிய ஹதீஜா மெதுவாக பேச்சை தொடங்கினாள். அவன் கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் முடிஞ்சிட்டு, உங்களோட பேர் செல்ல இன்னமும் ஒரு குழந்தை இல்லை, இப்படியே பார்த்து கொண்டிருந்தா சரி வராது, ஒரு வேலை செய்யும் என்று கூறிய ஹதீஜா சற்று தயக்கத்துடன் நிறுத்தி கொண்டாள். எனத்தியனுமா செய்யணும் செல்லுங்க அவளோடு கேட்டான் அவன். நீ இன்னொரு கல்யாணம் முடிச்சா நல்ல மென்று நினைச்சிய என்று அவள் கூறி முடித்த போது தீயை மிதித்தவன் போல துடிதுடித்து போனான் அன்சார். உமா, எனத்தியனுமா செல்லிய, இன்னொரு கல்யாணமா, நினைச்சு பார்க்கவும் மேலா, அதெல்லாம் தேவையில்லுமா, குழந்தை இருந்தாலும் இல்லாட்டியும் ஆயிஷா மட்டும்தான் என்ன பொண்டாட்டி, இதுக்கு போறோம், இப்படியான பேச்செல்லாம் பேச வேணாம், நீ இப்படி கேட்டது அவருக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டான் என்று கூறி சாப்பாட்டை பாதியினை வைத்து விட்டு எழுந்து சென்றான் அன்சார். பக்கம் 35. மகண்ட மனசை தெரிஞ்சு கொள்ளாம அவசரப்பட்டு கேட்டுட்டோம் போல என வருத்தப்பட்டு கொண்டாள் ஹதீஜா. மீண்டும் 5வது தடவையாகவும் கர்ப்பமுற்றாள் ஆயிஷா. யாருக்கும் இதில் எந்த எதிர்பார்ப்போ ஆசையோ இல்லாமல் இருந்தது. 4 தடவைகள் ஏமாற்றப்பட்டதால் தான் இந்த நிலை. இருப்பினும் அவள் தனது மனதுக்குள், யா அல்லாஹ், இந்த முறையாவது நல்லபடியா ஒரு குழந்தையை தந்திடு நாயனே, இனியும் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எனது யாருக்கும் இல்லை நாயனே என உளப்பூர்வமாக பிரார்த்தித்துக் கொண்டாள்.
மாதங்கள் 2, 3, 4, 5 என ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது எல்லோர் மனதிலும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் குளிர்விடத் தொடங்கின. ஆயிஷா அடிக்கடி மருத்துவரிடம் சென்று தன் உடல்நிலையை பரிசோதித்துக் கொண்டாள். குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதாக வைத்தியர்கள் கூறினார்கள். புதிய ஜீவனின் வருகைக்காக அவர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். அந்த நாளும் வந்தது. ஆயிஷா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அன்று இரவு அவள் அழகானதொரு ஆண் குழந்தையை பிரசவித்தாள். அந்த பிஞ்சு குழந்தையின் பால்வடியும் முகத்தை பார்த்தபோது அவளின் வேதனைகளும் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களும் துயர்களும் பஞ்சாக பறந்தன. தாயின் பக்கத்தில் படுத்திருந்த குழந்தையை தொட்டு தடவிய அன்சார் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளுக்கு ஆளானார். அந்த பூங்குழந்தையை தன் கைகளில் ஏந்திக் கொண்டவன் அதன் வலது காதில் அதானும் இடது காதில் இக்காமத்தும் ஊதி அதன் 10 கன்னங்களில் மெதுவாக முத்தமிட்டான். பின் சிறிது தேன்பானியை விரல்களுக்கு எடுத்து குழந்தையின் நாவில் தடவிவிட்டான். பக்கையிலக்கம் 36 நாட்கள் நகர்ந்தன. குழந்தை பிறந்து 40ஆம் நாள் வந்தபோது பெயர் சூட்டு வைபவமும் நடத்தப்பட்டு குழந்தைக்கு முகமது அம்ஜத் என்று பெயர் வைக்கப்பட்டது. அம்ஜத் அனைவர் அன்பிலும் பராமரிப்பிலும் வளர்ந்து வந்தான். அவன் 5 வயதை அடைந்த போது ஆயிஷா பெண் குழந்தை ஒன்றையும் பெற்றெடுத்தாள். அவளுக்கு அம்னா என்று பெயர் சூட்டப்பட்டது. ஆயிஷாவும் அன்சாரும் நாம் இருவர் நமக்கிருவர் என மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். பிள்ளைகளும் வளரத் தொடங்கினார்கள். மூத்தவன் அம்ஜதுக்கு 6 வயதான போது அவன் பாடசாலையில் சேர்க்கப்பட்டான். ஆயிஷா தான் கற்பிக்கும் பாடசாலையிலேயே அவனை சேர்த்து தான் பாடசாலை செல்லும் போது அழைத்து போவதும் பின் தன்னோடையே அழைத்து வருவதுமாக இருந்தாள். அம்னா உம்மும்மாவின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தாள். அன்று பாடசாலையில் இருந்து வந்த ஆயிஷா மகள் உணவுக்கு பின் தனது பாடசாலை வேலைகளை கவனித்துவிட்டு மகரிப் தொழுகையையும் நிறைவேற்றிவிட்டு திருக்குர்ஆனை எடுத்து ஓதத் தொடங்கினாள். அத்தனை வேலைப்பர்களுக்குள்ளும் மார்க்க கடமைகளை ஒன்றுவிடாமல் நிறைவேற்றி வருபவள் ஆயிஷா. சிறிது நேரம் குர்ஆனை ஓதியவள் மகனை பக்கத்தில் இருத்தி அவனுக்கும் குர்ஆன் எழுத்துக்களை ஓதிக் கொடுத்துவிட்டு அவனது பாட புத்தகங்களை எடுத்து பாடங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தாள். அப்போது காலிங் பெல் ஒலித்தது. வந்தவன் அன்சார் தான். உள்ளே இருந்து ஓடி வந்த அம்னா, வாப்பா என்று ஓடி வந்து அவன் கால்களை கட்டி கொண்டாள். கையில் இருந்த வேட்டை கதிரையில் வைத்துவிட்டு அவளை அப்படியே தூக்கி முத்தமிட்டான். கையோடு கொண்டு வந்திருந்த இனிப்பு பாசலை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அதனை பெற்றுக்கொண்ட குழந்தை அவளின் கையை விட்டு கீழே இறங்கி உம்மாவிடம் சென்றாள். ஆயிஷா, இன்னைக்கு அவங்களோட முக்கியமான விஷயம் வந்து பேசணும் என்று கூறிய அவன் உள்ளே போய் உடுப்புகளை மாற்றத் தொடங்கினான். பக்கையிலக்கம் 30 அவர் எனக்கிட்ட செல்ல போற முக்கியமான விஷயம் ஏதோ தெரியா என யோசித்தவாறு தனது வேலைகளில் ஈடுபட்டிருந்தாள் ஆயிஷா. கணவனுக்கு சாப்பாட்டை பரிமாறிய அவள் சாப்பாட்டு வேலை முடிந்ததும் பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு படுக்கை அறைக்குள் வந்தாள். அன்சார் கட்டிலில் சாய்ந்தவாறு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அவள் வருகையால் சிந்தனையில் இருந்து விடுபட்ட அவன், ஆயிஷா இப்படி இருங்க, நான் சொல்ல போற விஷயம் நினைச்சேன் என்று நீ கேட்கவே இல்லை என்றான். சரி இப்ப செல்லுங்க என அவன் முகத்தை ஆவலோடு பார்த்தாள் ஆயிஷா. ஆயிஷா, இப்ப எங்களுக்கு 2 பிள்ளைகளும் இருக்கு. அதுல நல்லா வளர்க்கணும், நல்லா படிப்பிக்கணும், அதுகளுக்கு சொத்து சொத்தை சேர்க்கணும், தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை ஒன்றை பார்த்து அது கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும், தம்பி என்ற எதிர்காலத்தையும் யோசிக்கணும் என அடுக்கிக் கொண்டு போனவனை இடைமறித்த அவள், இதெல்லாம் கட்டாயம் செய்யத்தான் வேணும், நான் வேணாம் என்று சொல்லலையே என்றாள். அதில்லுமா நான் செல்ல வந்தது, இதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய தள்ளி ஓணும், வசதி ஓணும், சின்ன சம்பளத்தை வச்சுக்கோன்னு இதெல்லாம் செய்யலா. இங்க அடிக்கிய சம்பளம் எல்லாத்த சாப்பாட்டு செலவுக்கே போதாமைச்சு. அதை சுற்றி நான் முடிவுக்கு வந்துட்டேன் என்றவனின் முகத்தை ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தாள் ஆயிஷா. நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு யோசிச்சிய என் கூட்டாளி ஒருத்தனும் போன மாசம் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிட்ட, நல்ல சம்பளமும் தான் என அவன் கூறும்போது அவன் முகத்தில் தென்பட்ட பிரகாசத்தையும் நம்பிக்கையையும் அவள் கவனிக்க தவறவில்லை. விசா டிக்கெட்டில் மிச்சம் தள்ளி தேவைப்படுவேன். ஓ, தள்ளி தேவைதான், தள்ளி இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. 1 லட்சம் ரூபாய் தள்ளி கட்டணும், தள்ளிக்குத்தான் எனக்கு என்று செய்தென்று விளங்கவில்லை என்று கூறியவாறு அவள் முகத்தை பரிதாபமாக பார்த்தான் அவன். பக்கையிலக்கம் 38 உங்களோட ஆசைக்கு குறுக்க வரவும் நான் விரும்பல. நீங்க இப்படி ஒரு பயணம் போனாதான் எல்லோருக்கும் நல்லவன்னா நீங்க பேசி வாங்க. இந்த விடயத்தில் அவள் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காதது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவனின் மனநிலையை புரிந்து கொண்ட ஆயிஷா, சல்லியை பத்தி கவலைப்பட வேணாம், பேங்க்ல என் கணக்குல 1 லட்சத்துக்கு மேல சல்லிச்சு, அதை எடுத்து தாரேன் என்று கூறிய போது அவனுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. பல இனிய வெளிநாட்டு கனவுகளுடன் அவன் கண்ணுறங்கி போனான். பக்கையிலக்கம் 39